Taste the Daily. பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் போர் வந்தால் அதனை எதிர்கொள்ள பொதுமக்களை தயார்படுத்தும் வகையில் சென்னை துறைமுகத்தில் போர் ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் போன்ற அவசர நிலைகளை எதிர்கொள்வது குறித்தும், போரால் பாதிக்கப்படும் கட்டிடத்திலிருந்து பொதுமக்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்தும், பாதிக்கப்பட்டவர்களை ராணுவ வீரர்கள் மீட்பது குறித்தும் ஒத்திகைகள் நடத்தப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் போர் பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது. காஷ்மீரில் 26 அப்பாவிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை செய்ததை தொடர்ந்து பாகிஸ்தானிற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்னதாக மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் போர் ஒத்திகை நடைபெற்றது. அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்வது, திடீர் தாக்குதல், விபத்து போன்ற சமயங்களில் தயார் நிலை, வான்வழி எச்சரிக்கை உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நடைபெற்றது. இது பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிபார்க்கும் ஒத்திகை மட்டுமே என்றும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மற்ற இடங்களில் வழக்கம்போல் பணிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் மத்திய அரசின் உத்தரவின்படி முப்படையினர் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய நடவடிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்க போர் ஒத்திகை நடத்தப்பட்டது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை மற்றும் NCC மாணவர்கள் பங்கேற்றனர். குண்டுவெடிப்பு போன்ற தாக்குதல்களின் போது மீட்பு நடவடிக்கைகள், முதலுதவி, முக்கிய இடங்களை பாதுகாப்பது மற்றும் எச்சரிக்கை செய்வது போன்ற செயல்முறைகள் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. இது பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான ஒத்திகை என்பதால் மக்கள் அச்சப்படாமல் பங்கேற்றனர்.